தேமுதிகவின் 25வது ஆண்டு விழாவையொட்டி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கொடியேற்றினார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், இந்த ஆண்டு விழாவையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் கட்சி அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது? கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தமட்டில் அவருக்கு கட்சி தொடங்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் கனவாகவே இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் 2000 ஆண்டில் ரசிகர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்தி வைத்த பிப்ரவரி 12 தான் இன்று. அதன் பின்னர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2005 தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் 25ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை பொறுத்தமட்டில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு விஜயகாந்த் மட்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 10% வாக்குகளை பெற்றார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 48 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த். அதன் பின்னர் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேறியது. இந்த சூழ்நிலையில் இந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட 25ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தற்போது கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடி ஏற்றி வைத்து தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். இதை விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.